அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரேமா. எனக்கு தற்போது 35 வயது ஆகிறது. நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே இருக்கும் செல்லிப்பாளையம் பகுதியில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் பெரியசாமி. அவருக்கு 37 வயது ஆகிறது. என் கணவர் ஒரு கட்டிட தொழிலாளி. எனக்கு தற்போது 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். என் கணவன் பொறுப்பான கணவனாக இருந்தார். என் மீதும் என் குழந்தைகள் மீதும் அதிகமாக பாசமும் வைத்திருந்தார். நான் எது கேட்டாலும் அதனை உடனே வாங்கி தருவார். என் ஆசைகள் எதுவென்று கேட்டு அதை உடனடியாக நிறைவேற்றவும் செய்வார். இப்படியே என்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் நான் என் கணவனிடம் சொன்னேன், மாமா, எனக்கு வீட்டில் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சும்மா இருக்கவே போர் அடிக்கிறது. அதனால் நானும் வீட்டில் இருப்பது எனக்கு போர் அடிப்பதால் வேலைக்கு செல்லட்டுமா எனவும் கேட்டேன். எனக்கும் வேலைக்கு செல்ல ஆசையாக இருப்பதாகவும் சொன்னேன். நான் வேலைக்கு செல்ல ஆசைப்படுவதால் என் கணவனும் வேலைக்கு செல்ல அனுமதித்தார். அதன் பிறகு நான் வேலை தேடவும் ஆரம்பித்தேன். அப்போதுதான் எனக்கு மோகனூரில் உள்ள ஒரு பேக்கரியில் வேலையும் கிடைத்தது. நான் என் கணவனிடம் சொன்னேன். அவரும் அதற்கு சம்மதமும் தெரிவித்தார். அதன் பிறகு நான் அந்த கடைக்கு வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தேன். அப்போதுதான் அதே கடையில் வேலை செய்த நந்திகேசவன் என்புடன் எனக்கு பழக்கமும் ஏற்பட்டது. நந்திகேசவன் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாராம்பள்ளி விளக்கநத்தத்தை சேர்ந்தவன். அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஆரம்பத்தில் நானும் அவனும் ஒரே கடையில் வேலை செய்வதால் நட்பாக பேசி பழகவும் ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் இந்த நட்பானது நாடுவில் திருமணத்தை மீறிய உறவாகவும் மாறியது. அதன் பிறகு நானும் அவனும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். நாங்கள் இப்படி அடிக்கடி ஒன்றாக பேசுவது, நெருங்கி பழகுவதை அந்த கடையுடைய உரிமையாளருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் எங்களை அடிக்கடி கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கு நாங்கள் இருவரும் தகாத உறவில் இருப்பதை அறிந்து அவர் அதிர்ச்சியும் அடைந்தார். நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் இருப்பதை அறிந்த அவர் உடனடியாக எங்களை வேலையை விட்டே நீக்கிவிட்டார். வேலையை விட்டு நீக்கியவர் அதோடு சும்மா விடவில்லை. உடனடியாக எங்களுடைய தகாத உறவு குறித்து என் கணவனுக்கு ஃபோன் செய்து நாசுக்காக அதனை சொல்லிவிட்டார். அதாவது, உன்னுடைய மனைவியின் நடத்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் கடையில் வேலை செய்யக்கூடிய சில ஆண்களுடன் நெருங்கி பழகுவதாகவும், உன் மனைவியை நீ நன்றாக பார்த்துக்கொள், உனக்கு 2 குழந்தைகளும் இருக்கு, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் முக்கியம். அதனால் இனி உன்னுடைய மனைவியை நீ எங்கும் வேலைக்கு அனுப்பாதே, உன்னுடைய வீட்டிலேயே வைத்துக்கொள். உன்னுடைய வருமானத்தை வைத்தே நீ குடும்பம் நடத்த எந்த அளவுக்கு குடும்பம் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு குடும்பம் நடத்து. எக்காரணத்தை கொண்டு உன் மனைவியை நீ வேலைக்கு அனுப்பாதே, அதுதான் உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது எனவும் என்னுடைய தகாத உறவை சொல்லாமலே இப்படி என் கணவனிடம் சொல்லி அவருக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுத்தார். இதை கேட்ட என் கணவனும் அதிர்ச்சி அடைந்து அவர் சொல்வது சரிதான் என புரிந்து, இனி என்னை நீ வேலைக்கே செல்லக்கூடாது, நான் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறேனோ அந்த அளவுக்கு பணத்தை வைத்து நாம் குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக கொண்டு செல்ல முடியுமோ அப்படி கொண்டு சென்றாலே போதும் என கூறியும் விட்டார். என் கணவனுக்கு என்னுடைய தகாத உறவு தெரியாது. ஆனால் என்னுடைய நடத்தையின் மீது அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஆனால் நான் எவ்வளோ சொல்லி என் கணவனும் அதன் பிறகு கேட்கவே இல்லை. என் முதலாளி தான் என்னை தப்பாக புரிந்து கொண்டார். நான் பேசுவதை கூட அவருடைய பார்வைக்கு அது தவறாக தெரிகிறது. அவர் என் கடையில் வேலை செய்யக்கூடிய பசங்களெல்லாம் எனக்கு தம்பி மாதிரி என்றெல்லாம் நான் என் கணவனிடம் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. எனக்கு ஏதோ மனசுக்கு சரியாக படவில்லை. நீ ஆசைப்பட்டேயே என்று தான் நான் உன்னை வேலைக்கு அனுப்பினேன். ஆனால் இப்படி மற்றவர்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. அதனால் நம் குடும்பத்திற்கு ஏதாவது பாதிப்பு வரக்கூடும். அதனால் தயவு செய்து நீ வேலைக்கே செல்லாதே, நான் உன் காலில் கூட விழுகிறேன் என சொல்லி அவர் என்னை வேலைக்கு செல்ல அனுப்ப மறுத்துவிட்டார். இது எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் நான் என்னுடைய காதலான நந்திகேசவனுடன் தொலைபேசியில் மட்டுமே நான் பேசி பழகியும் வந்தேன். ஆனால் அவனுடன் தனிமையில் உல்லாசமாக இருக்காமல் என்னை கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. நானும் பொறுத்து பார்த்தேன். என்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் வேறு வழி இல்லாமல் என் கணவனை கொலை செய்தால் மட்டும்தான் நான் என் காதலான நந்திகேசவனுடன் நெருங்க முடியும், அவனுடன் பழக முடியும், அவனுடன் தனிமையில் இருக்க முடியும் என நான் உணர்ந்தேன். அதனால் வேறு வழியின்றி என் கணவனை தீர்த்து கட்ட நான் முடிவும் செய்தேன். என்னுடைய தகாத உறவுக்கு என் கணவன் இடையராக இருப்பதால் அவரை கொலை செய்ய அந்த முடிவுக்கும் நான் வந்தேன். நான் எத்தனையோ முறை கெஞ்சி பார்த்தும் என் கணவன் என்னை வேலைக்கு அனுப்ப மறுத்துவிட்டார். அவர் என்னை வேலைக்கு அனுப்பியிருந்தால் கூட நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் அடிக்கடி நந்திகேசவனை சந்தித்து அவனுடன் தனிமையிலும் இருந்திருப்பேன். எனக்கும் என்னுடைய கணவன் இடையூறாக தெரிந்திருக்க மாட்டார். ஆனால் என் கணவன் என்னை வேலைக்கு அனுப்பவே முடியாது என உறுதியாக இருந்ததால் வேறு வழியின்றி அவரை கொலை செய்ய நான் முடிவு செய்தேன். என்னால் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. இந்த விவகாரத்தை நான் என் காதலான நந்திகேசவனிடம் சொன்னேன். அவனுக்கும் அதே உணர்வுதான் இருப்பதாகவும் என்னை சந்திக்காமல் அவனாலும் இருக்க முடியவில்லை என்றும் கூறினான்.
அதன் பிறகு நானும் என் காதலான நந்திகேசவனும் சேர்ந்து என் கணவனை கொலை செய்ய நாங்கள் முடிவு செய்தோம். அது தற்கொலையாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இந்த மரணத்தில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. இது முழுக்க முழுக்க ஒரு விபத்து போல இருக்க வேண்டும் என நாங்கள் முடிவு செய்தோம். அப்போதுதான் நாங்கள் இந்த கொலையிலிருந்து தப்பிக்க முடியும் எனவும் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க முடியும் எனவும் நாங்கள் கருதினோம். அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்தோம். இதற்காக நந்திகேசவன் அவருடைய நண்பனையும் அந்த திட்டத்திற்காக கூட்டி சேர்த்து கொண்டான். அதன் பிறகு எங்கள் திட்டத்தின்படி சம்பவத்தன்று நள்ளிரவு 1 மணி கிட்ட நான் என் கணவனை எழுப்பி, என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு பயங்கரமாக காது வலிக்கிறது, உடனே என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என கூறினேன். நான் திடீரென நள்ளிரவு என் கணவனை எழுப்பி இப்படி கூறியது அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என் கணவனுக்கு என் மீது அதிகமாக பாசம் இருந்ததால் அவரால் அதை தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வேன் என கூறிவிட்டு அவருடைய இருசக்கர வாகனத்திலேயே என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். இன்னொரு பக்கம் நான் வீட்டிலிருந்து புறப்பட்ட உடனேயே என் கள்ளக்காதலான நந்திகேசவனுக்கு நான் செல்போன் மூலமாக தகவலும் தெரிவித்தேன். நான் வீட்டிலிருந்து கிளம்பி என் கணவனுடன் வந்து கொண்டிருக்கிறேன் எனவும் தெரிவித்தேன். அவனும் தான் நண்பனான தனுஷுடன் அந்த இடத்திற்கு வந்து காத்து கொண்டிருப்பதாகவும் கூறினான். அதன் பிறகு நானும் என் கணவனும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது செல்லிப்பாளையம் அருகே ஒரு வளைவு வரும். அந்த சமயத்தில் அங்கு நந்திகேசவனும் அவருடைய நண்பனான தனுஷும் வந்து என் கணவனை வழிமறித்தார்கள். வண்டியை நிறுத்திய என் கணவனுடன் அவர்கள் இருவரும் வாக்குவாதம் செய்து அதன் பிறகு என் கணவனையும் தாக்க ஆரம்பித்தனர். சுதாரித்து கொண்ட என் கணவன் அவர்கள் இருவரையும் தாக்க ஆரம்பித்தார். அப்போது கண்டிப்பாக என் கணவனால் அவர்கள் இருவரையும் சமாளிக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எப்படியாவது என் கணவனை கொலை செய்தே ஆக வேண்டும் என்பதால் நான் அவருடைய இரு கைகளையும் பிடித்து கொண்டேன். யாரடா தன்னுடைய இரு கைகளையும் பிடிக்கிறார்கள் என்று திரும்பி பார்த்த என் கணவன் என் முகத்தை பார்த்த அந்த நொடியே அவர் இறந்துவிட்டார். அதாவது சுப்பிரமணியபுரம் படத்தில் வருமே ஒரு காட்சி, ஜெய் கொலை செய்யப்படுவாரே, அந்த காட்சி போலதான் அன்று நடந்தது. நான் என் கணவனை இரு கைகளையும் பிடித்து கொள்ள என் முகத்தை பார்த்த அந்த நொடி என் கணவன் எந்த விதமான அசைவுமின்றி அந்த இடத்திலேயே அவர் இறந்தது போல அப்படியே நின்று விட்டார். அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட என்னுடைய கள்ளக்காதல் நந்திகேசவன் தான் வைத்திருந்த இரும்பு கம்பியாலேயே என் கணவனின் தலையில் ஓங்கி அடித்தார். அப்போது வலிக்கிறது என்று கீழே விழுந்த என் கணவன் வலி தாங்க முடியாமல் அவர் துடித்தார். அதே சமயத்தில் என்னுடைய காதலனான நந்திகேசவனும் அவருடைய நண்பனான தனுஷும் என் கணவனை கொடூரமாக தாக்கினார்கள். என் கணவர் அலறும்போது பார்க்க எனக்கு பாவமாக தான் இருந்தது. ஆனால் நானோ மனதை கல்லாக்கி கொண்டு அவரின் கைகளை இறுக்கி பிடித்தும் கொண்டேன். அவர்கள் கொடூரமாக தாக்கினார்கள். நான் அவர்கள் கைகளை விடவே இல்லை. என் கணவனின் கைகளை விடவே இல்லை. எங்கே நான் விட்டால் என் கணவன் மீண்டும் அவர்கள் இருவரை தாக்கக்கூடும் என்பதால் நான் என் கணவனின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொள்ள அவர்களும் மாறி மாறி கொடூரமாக தாக்கினார்கள். ஒரு கட்டத்தில் இந்த தாக்குதலில் நிலைகுலைந்து போன என் கணவன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்துவிட்டார். அந்த சமயம் எங்களுடைய திட்டம் கச்சிதமாக அரங்கியது. அதன் பிறகு நந்திகேசவனும் அவருடைய கூட்டாளியான தனுஷும் சேர்ந்து அந்த கொலையை ஒரு விபத்து போல செட்டப் செய்தார்கள். அதன் பிறகு நான் உடனடியாக என்னுடைய உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தேன். நானும் என் கணவனும் காலையில் எனக்கு பயங்கரமாக காது வலிப்பதால் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார். அப்போது எதிரே வந்த ஒரு கார் மோதியதில் என் கணவன் இறந்துவிட்டார் என கூறி நான் கதறி எழுதேன். உடனடியாக உறவினர்களும் போலீசாரும் முதலில் அதனை நம்பினார்கள். சம்பவ இடத்திற்கும் வந்தார்கள். வந்து பார்க்கும்போது என் கணவன் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு இறந்து கிடந்தார். நானோ எந்த விதமான காயமும் இல்லாமல் இருந்தேன். எப்படி என்று விசாரிக்கும் போது கார் வந்து மோதியதில் தூக்கி வீசப்பட்டது. நான் எந்த விதமான காயம் இல்லாமல் பிரித்து கொண்டேன். ஆனால் என் கணவனும் பரிதாபமாக இறந்து விட்டார் என நான் அழுது புரண்டு கத்தி நாடகம் ஆடினேன். நான் அழுததை பார்த்து அனைவரும் இரக்கமும் பட்டனர். போலீசாரும் அந்த சமயத்தில் இது விபத்து என வழக்கு பதிவு செய்து என் கணவனின் உடலை எடுத்துச் சென்று பிரேத பரிசோதனை செய்து என்னுடைய குடும்பத்தாரிடமும் கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு குடும்பத்தாருக்கும் இந்த விபத்தில் இந்த கொலையில் எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை. அவர்களும் இது விபத்து என்றே நம்பியிருந்தார்கள். அதன் பிறகு எல்லா சடங்குகளும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. நான் செய்த இந்த கொலை யாருக்கும் தெரியவும் இல்லை. யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை. போலீஸு கூட அதை முதலில் நம்பியும் விட்டார்கள். ஆனால் அதன் பிறகு என்னுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனித்த உறவினர்களுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது. என் குழந்தைகளிடம் உன் அம்மா என்ன செய்கிறாள் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களோ நான் அழுது கொண்டே இருப்பேன் என நினைத்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் என் குழந்தைகளோ என் கணவனின் உறவினர்களிடம் என் அம்மா யாரிடமோ சிரித்து பேசிக்கொண்டிருந்தார், மொபைல் ஃபோனில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள். கணவன் இருந்த கொஞ்ச நாட்களிலேயே எப்படி இவளால் இப்படி சிரித்து பேச முடியும்? அப்படி இவள் யாரிடம் என பேசுகிறார் என்று நினைத்து கொண்டு என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தனர்.
அப்போது என்னுடைய நடவடிக்கையை அவர்களுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. நானும் கொஞ்ச நாட்களிலேயே நானும் எவ்வளவு நாள் தான் வீட்டில் இருப்பது, நானும் வேலைக்கு செல்லப் போகிறேன், என்னுடைய இரு குழந்தைகள் இருப்பதால் நானும் வேலைக்கு செல்லப் போகிறேன் என கூறினேன். கணவன் இறந்த கொஞ்ச நாட்களிலேயே இவர் உடனே இவள் வேலைக்கு செல்ல ஏன் இப்படி அவசரப்படுகிறாள்? ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இவள் வேலையை விட்டு நின்ற பிறகுதான் இவருடைய கணவன் இறந்து போயிருக்கிறான். இவன் கணவன் இறந்த பிறகு இவளும் உடனடியாக வேலைக்கு செல்ல இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாளே, அப்போ ஏதோ ஒரு மர்மம் இதற்கு பின்னால் இருக்கிறது என அவர்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர்கள் மீண்டும் போலீசாரை தொடர்பு கொண்டு, இந்த கொலையில் எங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிறது, பிரேமாவுடைய நடவடிக்கை சரியில்லை, நீங்கள் இன்னும் விசாரிக்க வேண்டும் எனவும் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணையை தொடங்கினார்கள். நான் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நானும் நந்திகேசனும் உல்லாசமாக இருக்கலாம் என நினைத்திருந்தேன். அந்த நொடி போலீசார் என்னை வந்து அழைத்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அந்த நொடியை நான் உடைந்து போய்விட்டேன். கண்டிப்பாக போலீசாருக்கு எங்களுடைய கொலை குறித்து ஏதோ விஷயம் தெரிந்திருக்கிறது, அதனால தான் இந்த முறை என்னை காவல் நிலையமே அழைத்து வந்து விசாரணை செய்ய போகிறார் என பயந்து போனேன். அதன் பிறகு போலீசார் தங்களுடைய பாணியில் என் மீது விசாரணையை தொடங்கினார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசாரும் என்னை கொஞ்ச நாட்களாக கண்காணித்தும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் மீது சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் அவர்கள் என்னை காவல் நிலையம் அழைத்து வந்தே அவர்களின் பாலியின் விசாரணையை தொடங்கினார்கள். பயந்து போன நான் வேறு வழியின்றி அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லிவிட்டேன். நானும் என்னுடைய கள்ளக்காதலும் சேர்ந்துதான் திட்டமிட்டு என்னுடைய கணவனை கொலை செய்தோம் என்றும், எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதால் தான் இதை விபத்து போல நாங்கள் செட்டப் செய்தோம் என்றும், நாங்கள் நினைத்தது போல அனைத்துமே கச்சிதமாக நடந்தது என்றும், ஆனால் நான் எப்படி மாட்டிக்கொண்டேன் என்று எனக்கே தெரியவில்லை எனவும் நான் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தேன். இதை கேட்ட போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு என்னுடைய கள்ளக்காதலான நந்திகேசவனையும் அவனுடைய கூட்டாளியான தனிஷையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். அதன் பிறகு எங்கள் மூவரையுமே கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதன் பிறகு எங்களை சிறையிலும் அடைந்தனர். தற்போது என்னுடைய 2 குழந்தைகளும் என் கணவனின் உறவினர்கள் தான் வளர்த்தும் வருகிறார்கள். நானும் செய்த பாவத்திற்காக ஜெயிலில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய நாட்கள் இப்போது இப்படி தான் சென்று கொண்டு இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.